1951 செப்டம்பர் 2 SWRD பண்டாரநாயக்கவின் தலைமையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஸ்தாபிக்கப்பட்டது. ஒரு வருட குறுகிய காலத்துக்குள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை எதிர்க்கட்சிகளின் பிரதான கட்சியாக பண்டாரநாயக்க வளர்ச்சியடைய செய்தார். 1956 மேலும் சில கட்சிகளுடன் கூட்டணி அமைத்துக் கொண்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய மக்கள் முன்னணியாக வெற்றி பாதையில் சென்று அந்த கட்சியின் ஸ்தாபக தலைவரான SWRD பண்டாரநாயக்க பிரதமராகும் வரை அந்த பயணத்தை தொடர்ந்தது. எதிர்பாராத வகையில் SWRD பண்டாரநாயக்க படுகொலை செய்யப்பட்டதன் பின்னர் கட்சியின் எதிர்காலம் பாரிய சவாலானது. எனினும் கட்சியின் எதிர்கால நடவடிக்கைகள் பாதிப்புக்குள்ளாகாமல் அதன் பொறுப்பை சிறிமாவு பண்டாரநாயக்க ஏற்றார். அவரின் தலைமையில் முன்னோக்கி சென்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உலகின் முதலாவது பெண் பிரதமரை உருவாக்கிய பெருமையை பெற்றது. 1960 இடம்பெற்ற 2 தேர்தல்களிலும் 1965, 70 மற்றும் 77 ஆண்டுகளில் ஆளும் கட்சியாகவும் எதிர்க்கட்சிகளின் பிரதான கட்சியாகவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி செயற்பட்டது. 1977 பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி 1994 புதுப்பொலிவுடன் பண்டாரநாயக்க குடும்பத்தின் புதல்வியான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க கட்சியினதும் நாட்டினதும் அதிகாரத்தை கைப்பற்றினார். 2005 நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்சவின் வெற்றியின் பின்னர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி புதிய பாதையில் பயணித்தது. 30 ஆண்டு கால யுத்தத்தை நிறைவு செய்த மஹிந்த ராஜபக்ச ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு கௌரவத்தை பெற்றுக் கொடுத்தார். 2015 பொதுமக்களின் ஆதரவுக்கு பாத்திரமான மைத்ரிபால சிறிசேன கட்சியின் தலைமைத்துவத்தை பெற்றுக் கொண்டமை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வரலாற்றில் மற்றொரு அத்தியாயமாகும். 13 ஆண்டுகளாக தொடர்ந்தும் கட்சியின் பொதுச் செயலாளராக செயற்பட்ட ஒருவர் கட்சியின் தலைமைத்துவத்துக்கு தெரிவானமை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வரலாற்றில் மற்றொரு முக்கியமான விடயமாகும். கட்சி ஸ்தாபிக்கப்பட்ட மறுநாள் பிறந்த தினத்தை கொண்டாடும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இந்த கட்சியின் தலைமைத்துவத்தை ஏற்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை வழிநடத்துகிறார். நல்லாட்சிக்குள் சுபிட்சமான நாடாக இலங்கையை உருவாக்கும் கொள்கையுடனேயே இன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி செயற்படுகிறது.